விருப்பம் போல் துணை அமைய தமிழ் மேட்ரிமோனி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். என்றென்றும் தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ். அமெரிக்க அதிபரா டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டாருன்னா H1B விசா நடைமுறையில கை வைப்பாரோ அப்படின்னு சொல்லி ஒரு அச்சம் இருந்துச்சு, குறிப்பா இந்தியர்கள் மத்தியில. ஆனா இப்போ டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய நிலைப்பாடை தெளிவா சொல்லிட்டாரு. அதை பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். அதோடு சேர்த்து டாஜி, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லி ஒரு குழுவை உருவாக்கி இருந்தாரு ட்ரம்ப். அதுல எலான் மஸ்கையும் இந்திய வம்சாவளியை சேர்ந்த விவேக் ராமசாமியும் அந்த நிர்வாகிகளாக அறிவிச்சிருந்தாரு. இப்போ விவேக் ராமசாமி அந்த குழுல இருந்து விலகிட்டாரு. அவள் விலகிறதுக்கான காரணம் இந்த H1B விசா தொடர்பாக அவர் சொன்ன ஒரு கருத்து தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுல எலான் மஸ்கினுடைய ஒரு உள்ளடி வேலையும் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அதை பத்தி எல்லாம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது டீகோட் பை வெங்கட். H1B விசானா என்ன? உலகம் முழுக்க இருக்கிற நாடுகள்ல இருந்து ஹைலி டேலண்டடான ஒர்க் ஃபோர்ஸை அமெரிக்காவுக்குள்ள அனுமதிக்கிறது தான் இந்த H1B விசா. அப்படிப்பட்ட அந்த H1B விசா டொனால்ட் ட்ரம்ப் வந்தாருன்னா தொடரப்படுமா இல்ல ரத்து செய்யப்படுமா, இல்லைன்னா ஒவ்வொரு 3 வருஷத்துக்கும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, அந்த எக்ஸ்டென்ஷன்ல எதுவும் பாதிப்பு வருமா அப்படிங்கிறது தான் பெரிய கவலையா இருந்துச்சு. குறிப்பா இந்தியர்களுக்கு ஏன் கவலைனா, அந்த H1B விசாவின் கீழே 100 பேர் போறாங்கன்னா அதுல 70% இந்தியர்கள் தான் H1B விசா மூலமா அதிகமா பயனடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. டொனால்ட் ட்ரம்ப் வந்தா இந்த H1B விசாவுக்கு ஆபத்து வருமோ அப்படிங்கிற பயம் ஏன் வந்துச்சுன்னா, அவர் இதுக்கு முன்னாடி ஆட்சியில இருந்தார் இல்லையா, அப்போ இந்த டினையல் ரேட் அப்படிங்கிறது அதிகமா இருந்தது. அதாவது இந்த H1B விசாவுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கான அந்த அப்ரூவல் கொடுக்காம டினை பண்றது, ரிஜெக்ட் பண்றது அப்படிங்கிற அந்த ரேட் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. எக்ஸ்டென்ஷன் பண்றதுக்கான ரேட்டும் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, நடைமுறைகளையும் ரொம்ப டைட் பண்ணாங்க. காஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ்ல இருந்து ஒரு முன்தொகையை கொடுக்கறதுல இருந்து எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ இது எல்லாம் திரும்பி அவர் ஆட்சிக்கு வந்தா தொடருமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் தான் எழுந்துச்சு. ஏற்கனவே பைடன் அரசாங்கத்துல அது கொஞ்சம் தளர்த்துச்சு, கொஞ்சம் ஸ்மூத்தா போயிட்டு இருந்த மாதிரி ஃபீல் ஆயிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டாரு, என்ன பண்ண போறாருன்னு காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு டொனால்ட் ட்ரம்ப் தெளிவா ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. நான் இந்த H1B விசாவை கண்டிப்பா நிறுத்த மாட்டேன், அதை வரணும், அந்த H1B விசா நடைமுறை தொடரணும் அப்படின்னு சொல்லி விரும்புறேன். ஏன்னா அமெரிக்காவுக்கு உலகம் முழுக்க இருந்து நல்ல நல்ல டேலண்ட்ஸ் தேவைப்படுது. அது இன்ஜினியர்ஸ் மட்டும் கிடையாது. ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி சார்பான அந்த H1B விசாக்கள் தான் அதிகமாக கொடுக்கப்படுது. ஆனா அதனால தான் அவர் சொல்றாரு, எனக்கு இன்ஜினியர்ஸ் மட்டும் தேவை கிடையாது, எல்லா ஃபீல்டுலயுமே H1B விசான்னு கீழே நல்ல டேலண்ட்ஸ் அமெரிக்காவுக்கு தேவைப்படுது. நீ ஒரு பார் டெண்டரா இருக்கட்டும், அவர் கூட ஒரு ஹைலி ஸ்கில்டா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு. அதனால கண்டிப்பா நான் இந்த H1B விசாவை நிறுத்த மாட்டேன், அதுல எந்தவித ஆல்ட்ரேஷன்ஸோ அதை நெருக்கடி செய்யறதோ எதுவுமே நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்தியிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்பு பல்வேறு தரப்பினருக்கு கொஞ்சம் ஆறுதல் கொடுத்திருக்கு, குறிப்பா இந்தியர்களுக்கு. ஆனா இவர் எப்ப வேணா தன்னுடைய நிலைப்பாடை மாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு தரப்புல ஒரு சந்தேகத்தை வைக்கிறாங்க. ஏன்னா இவர் H1B விசா மேல முன்னாடி காட்டின கடுமையான நடவடிக்கைகளை அவங்க ஞாபகம் வச்சிருக்காங்க. அதனால இந்த விஷயத்த ரொம்ப கேர்ஃபுல்லாவே அவங்க அணுகுறாங்க. இன்னொரு விஷயம் நம்ம இங்க நோட் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரங்களையும் சரி, அவர் ஆட்சியில் இல்லாத கடந்த 5 ஆண்டுகளும் சரி, ஒரு விஷயத்த திரும்பி திரும்பி சொல்லியிருந்தாரு. அமெரிக்காவுடைய வேலைகள் அமெரிக்கர்களுக்கு, மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படிங்கிற மாதிரி கோஷங்களை எல்லாம் எழுப்பிட்டு இருந்தாரு. அமெரிக்கர்களுக்கு வேலை அதிகமா கிடைக்கணும், வெளிநாட்டுல இருந்து வரவங்களுக்கு எல்லாம் வேலை போய்கிட்டு இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப தன்னுடைய நிலைப்பாடை அவர் மாத்துறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இங்க ஒத்து பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த H1B விசா தொடர்பா 2 குற்றச்சாட்டுகள் பரவலா அமெரிக்கா முழுக்க எப்பயுமே விவாதத்திலே இருந்துட்டு இருக்கும். ஒண்ணு, H1B விசா மூலமாக வெளிநாடுகள்ல இருந்து வரவங்க அமெரிக்கர்களுடைய வேலை வாய்ப்பை பிடுங்குறாங்க. 2வது, H1B விசா மூலமா அங்க வேலை பார்க்கறவங்களுக்கு குறைந்த சம்பளம் கொடுக்கப்படுது. அதனால அமெரிக்கர்களுக்கு அதிக சம்பளம் கொடுக்காம ஒரு குறைந்த சம்பளத்தை கொடுத்து வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பை கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்லி இந்த 2 குற்றச்சாட்டுகளை எப்பயுமே ஒரு விவாதத்துக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த 2 குற்றச்சாட்டுகள் எவ்வளவு தூரம் உண்மை அப்படிங்கிறத நம்ம சில டேட்டாக்கள் மூலமா பார்த்துடலாம். அமெரிக்காவில் ஆண்டுக்கு 3,60,000 கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடான வேலை வாய்ப்புகள் உருவாகுதுன்னு சொல்றாங்க. அது ஐடியா இருக்கலாம், இன்ஜினியரிங்கா இருக்கலாம். ஆனா அங்க இருந்து உருவாகிற பட்டதாரி மாணவர்கள் எவ்வளவு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஆண்டுக்கு 1,64,000 பேர் தான் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடா பட்டம் வாங்கி வெளியே வராங்க. அதுலயும் இந்த H1B விசா மூலமாக ஒரு குறிப்பிட்ட சதவீத மாணவர்கள் இருக்காங்க. ஆசியாவின் மற்ற நாடுகள்ல இருந்து அங்க படிக்க வர மாணவர்களும் அடங்குவாங்க. இது எல்லாம் சேர்த்துதான் 1,64,000 பேர். அப்படி பார்த்தா கூட 3,60,000 வேலை வாய்ப்புகள்ல இவங்களால 1,24,000 வேலை வாய்ப்புகளை மட்டும்தான்
நிரப்ப முடியுது. மீதி இருக்கிற வேலை வாய்ப்புகள்லாம் காலியா நிரப்பப்பட முடியாம இருக்கு. அப்படி இருக்கும்போது H1B விசா மூலமாக இந்தியாவில இருந்தோ மற்ற நாடுகள்ல இருந்தோ அமெரிக்காவுக்கு போறவங்க எப்படி அமெரிக்காவில் இருக்கிற வேலை வாய்ப்புகளை பறிக்கிறாங்கன்னு சொல்ல முடியும். இப்போ அமெரிக்காவில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 85,000 பேருக்கு H1B விசா ஒரு ஆண்டும் கொடுக்கப்படுது. அதுல 70% கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடான அந்த வேலைகளுக்கு மட்டுமே கொடுக்கப்படுது. அதனுடைய சதவீதம் என்ன அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா அமெரிக்காவுடைய மொத்த ஒர்க் போர்ஸ்ல வெறும் 0.004% தான். அப்படி இருக்கும்போது H1B விசா மூலமாக அமெரிக்காவுக்கு போறவங்க எப்படி வேலை வாய்ப்பை பறிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம நிரூபிக்கவே முடியாதுன்னு அந்த நாட்டுல இருக்கவங்களே எதிர்வாதம் வைக்கிறாங்க. சரி, இந்த பிம்பம் ஏன் உருவாகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு சிலிக்கான் வேலியில அங்க இருக்கிற முக்கியமான டெக் நிறுவனங்களுடைய தலைவர்களாக இந்தியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய ஆலோசகர்களாக சுத்தி இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க தான் இருக்காங்க. அவங்கள பல பேர் H1B விசா மூலமாக அமெரிக்காவுக்கு போனவங்களும் இருக்காங்க. சோ இது எல்லாம் தான் அவங்க கண்ணுல ரொம்ப ஒரு நெருக்கடியை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. இந்தியர்கள் எல்லா இடத்துலயும் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. சோ அதனால இந்த விமர்சனம் எப்பயுமே சொல்லப்பட்டுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. ஆனா ஸ்டாட்டிஸ்டிக்கலா எடுத்து பார்த்தோம்னா H1B விசா மூலமாக அமெரிக்காவுக்கு போறவங்களால அமெரிக்காவில் இருக்கிற வேலை வாய்ப்புகள் பாதிக்கப்படல அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு நெருக்கமா இருக்கிற தொழிலதிபர் எலான் மஸ்க் கூட சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வந்தவர் தான். அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, நாங்க அமெரிக்காவில் ரெக்ரூட் பண்றதுக்கு தயாரா தான் இருக்கும். ஆனா அமெரிக்காவில் அந்த அளவுக்கு டேலண்டடான எக்ஸலண்டான இன்ஜினியர்ஸ் இல்ல. அதனாலதான் நாங்க H1B விசாவை நாடி இருக்கோம். முக்கியமான டேலண்ட்ஸ் வேணும்னா நம்ம உலகம் முழுக்க இருந்துதான் தேடி எடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த முக்கியமா அவர் வலியுறுத்தி இருக்காரு. இன்னொரு விஷயம், அவர் சொல்ற டேட்டா ரொம்பவே கவனிக்க வேண்டியது. 14% இந்த H1B விசா மூலமாக வந்த இமிகிரன்ஸ் இங்க அமெரிக்காவில் இருக்காங்க. ஆனா அவங்க அந்த தொழில் நிறுவனங்கள்ல ஏற்படுத்துற இனோவேஷன் மீதான தாக்கம் அப்படிங்கிறது 36% இருக்கு. இந்த 14% பேர் மட்டுமே. அப்படி இருக்கும்போது அவங்க எவ்வளவு ஹைலி ஸ்கில்டான ஆட்களா இருக்காங்கன்னு நீங்க பாருங்க. அவங்களை எப்படி நீங்க வரக்கூடாதுன்னு சொல்லுவீங்க? அவங்க இல்லாம அமெரிக்கா செயல்படுறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லைன்ற மாதிரி எலான் மஸ்க் ஒரு கருத்தை சொல்றாரு. இன்னொரு குற்றச்சாட்டு, H1B விசா மூலமாக சீப் லேபரை கொண்டு வந்துட்டு இங்க இருக்கிறவங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அது உண்மை கிடையாது. H1B விசால இருக்கிற முக்கியமான சட்ட விதி என்னன்னா, இந்த விசா மூலமாக ஒரு நிறுவனம் அமெரிக்காவுக்குள்ள அவங்களுடைய ஊழியரை அனுப்புறாங்க, இல்லைன்னா அமெரிக்காவில் இருக்கிற ஒரு நிறுவனம் வெளிநாட்டுல இருந்து ஒரு வேலையாட்களை உள்ள கொண்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு அங்க சராசரியா அந்த வேலைக்கு கொடுக்கப்படுற அந்த சம்பளத்தை விட அதிகமான சம்பளம் இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு சட்ட விதியாவே வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு சம்பளம் குறைவு, அவங்க ஒரு சீப் லேபர் அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பே எழாது. ஏன்னா அந்த சட்ட விதியை அவங்க கண்டிப்பா பின்பற்றியே ஆகணும். அமெரிக்காவுக்கு H1B விசா மூலமாக வெளிநாடுகள்ல இருந்து, குறிப்பா இந்தியா போன்ற நாடுகள்ல இருந்து போறவங்க அங்க போய் வேலை பார்த்து அதுக்கப்புறம் அவங்களுடைய சொந்த நிறுவனங்களை உருவாக்கி அவங்க நிறைய பேருக்கு வேலை கொடுக்குறாங்க. இங்க இருந்து H1B விசா மூலமா போனவங்க அதிகமாக வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்காங்களே தவிர வேலை வாய்ப்பை எந்த வகையிலையும் பிடுங்கல அப்படிங்கிறது தான் இந்த டேட்டாஸ் எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ற விஷயமா இருக்கு. ஸோ இந்த விஷயம் பேசிக்கலி ஒரு பிசினஸ் மேனா இருக்கிற அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கிறதுனால தான் அவர் H1B விசாவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காருன்னு சொல்றாங்க. அவர் ஒரு பக்கம் ஆதரவு நிலைப்பாடு எடுத்திருந்தாலும் மற்றொரு பக்கம் வேறொரு கதவைகளையும் அடைக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது H1B விசா மூலமாக வேலை பார்க்க வர ஒரு தம்பதி அவங்களுக்கு அங்க குழந்தை பிறக்குது அப்படின்னோம்னா அந்த குழந்தை அமெரிக்காவினுடைய சிட்டிசன் ஆகும் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவினுடைய கான்ஸ்டிடியூஷன்ல கொடுக்கப்பட்ட ஒரு அடிப்படை உரிமை. அந்த உரிமையில கை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். அவர் ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே அந்த உத்தரவுல தான் கையெழுத்திட்டார். இனிமேல் இமிகிரன்ஸுக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு அமெரிக்க குடியுரிமை வழங்கப்படாது அப்படின்னு சொல்லி. ஆனா அதை நீதிமன்றம் இப்போ ஒரு இடைக்கால தடை மாதிரி கொடுத்திருக்காங்க. உடனே நீங்க செயல்படுத்த கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது அரசியலமைப்புக்கு எதிராக இருக்கு அப்படிங்கிறது தான். சோ அது நடைமுறைக்கு வருமா, நீதிமன்றம் என்ன சொல்லும் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த காலங்கள்ல நம்ம பார்க்க இருக்கிறோம். ஒரு பக்கம் அவரு தன்னுடைய விஷயத்துல ரொம்ப கிளியரா இருக்காரு. சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்குள்ள யாரும் புலம்பெயர்ந்து வர முடியாது. அப்படி ஏற்கனவே புலம்பெயர்ந்து வந்தவங்களையும் நாங்க நாடு கடத்துறோம் அப்படின்னு அந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் வேலை வாய்ப்புக்காக ஹைலி ஸ்கில்டான எம்ப்ளாயீஸ் H1B விசா மூலமாக அமெரிக்காவுக்குள்ள வரணும் அப்படிங்கிறது அவருடைய விருப்பம். அதே நேரம் அவங்களுக்கு ஒரு அளவுக்கு மேல இவ்வளவு சலுகைகள்லாம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அதுலயும் ஒரு நெருக்கடி ஏற்படுறதுக்கான வேலைகளை அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. சரி, விவேக் ராமசாமி இந்த H1B விசா பத்தி என்ன சொன்னார் அப்படிங்கிற விஷயத்துக்கு வருவோம். விவேக் ராமசாமியுடைய பெற்றோர்கள் இந்தியாவில் இருந்தாங்க, வேலைக்காக அமெரிக்காவுக்கு போனாங்க, அங்க செட்டில் ஆயிட்டாங்க. அங்க பிறந்தவர் தான் விவேக் ராமசாமி. அங்க பிறக்கிறாரு, அங்கேயே படிக்கிறாரு, அங்கேயே வளர்றாரு, ஒரு தொழிலதிபர் ஆகிறாரு, அரசியலுக்குள்ள வராரு. டொனால்ட் ட்ரம்பினுடைய கட்சியில ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்காரு. அவர் இந்த H1B விசா தொடர்பாக விவாதம் வரும்போது ட்விட்டர்ல ஒரு விஷயத்த சொல்றாரு, ஒரு பெரிய போஸ்ட் போடுறாரு. அந்த போஸ்ட் தான் ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. அவர் அதுல சொன்னது என்னன்னா, எல்லாரும் இந்த H1B விசா மூலமாக வெளிநாட்டுல இருந்து
அமெரிக்காவுக்கு வராங்க அப்படிங்கிற விஷயத்தை பத்தி மட்டுமே பேசுறாங்க. ஆனா அமெரிக்காவுல என்ன இல்ல அப்படிங்கறத பத்தி யாரும் பேசுறது இல்ல. இங்க கல்ச்சர் மாறிடுச்சு. எல்லாரும் வந்து ஒரு டிவி செலிபிரிட்டிஸ் பின்னாடியோ ஒரு டிவி ஷோஸ் பின்னாடியோ பாப் கல்ச்சருக்கு பின்னாடியோ ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் முக்கியம்னு சொல்லி இங்க இருக்கிற மக்கள்லாம் நம்புறாங்க. ஒரு உண்மையாகவே படிச்சு நல்ல ஸ்கில்ல வளர்த்துக்கிறது அதுதான் முக்கியம் அப்படிங்கறத நோக்கி இங்க இருக்கிற பெற்றோர்களும் சரி பிள்ளைகளும் சரி மூவ் ஆகிறது கிடையாது. ஒரு 90s இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை எல்லாம் எங்க வீட்டுல பார்க்கவே விட மாட்டாங்க. எங்களை மட்டும் கிடையாது, இமிகிரன்ஸா வந்தா பலர் வீட்டுல வந்து அதை பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது மட்டும்தான் முக்கியமான விஷயமா இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ அந்த கல்ச்சர் மாறி தேவையில்லாத விஷயத்த ரொம்ப நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நார்மலைசேஷன் இருக்கிற வரைக்கும் இந்த H1B விசா மூலமாக வெளிநாட்டுல இருந்து வரவங்களை நம்பிதான் அமெரிக்கா இயங்க வேண்டியதா இருக்கும். அதனால இந்த கல்ச்சரல் சேஞ்ச அமெரிக்காவுக்குள்ள கொண்டு வரலன்னா நம்ம வந்து சைனா கிட்ட நம்மளுடைய வேலை வாய்ப்புகள் நம்மளுடைய வளத்தை எல்லாம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லி அந்த சாராம்சத்தோட ஒரு ட்வீட்டை போட்டிருந்தாரு விவேக் ராமசாமி. அவர் போட்ட அந்த ட்வீட் பெரிய விவாதத்தை ஏற்படுத்துச்சு. அதோட சர்ச்சையும் சேர்ந்து வந்துச்சு. விவேக் ராமசாமி அமெரிக்கர்களுடைய பழக்க வழக்கங்களை அவங்களுடைய கல்ச்சரை குற்றச்சாட்டுற வகையில அவங்களுடைய திறமைய அண்டர் எஸ்டிமேட் பண்ற வகையில பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் மேல சர்ச்சை எழுதுச்சு. அது கட்சிக்குள்ளேயும் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. இவன் தான் இந்த H1B விசாவுக்கு டொனால்ட் ட்ரம்ப்பே வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காரு அப்படின்னாலும் இன்னும் அவருடைய கட்சியில நிறைய பேர் இந்த H1B விசா நடைமுறையை இன்னும் கடுமையாக்கணும் இல்ல குறைக்கணும் அப்படிங்கிற மனநிலையில நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அமெரிக்கர்களுடைய வேலை அமெரிக்கர்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டோட இருக்கவங்க எல்லாம் விவேக் ராமசாமியையும் சேர்த்து வந்து விமர்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது பெரிய நெருக்கடியா அவர் கட்சிக்குள்ளே ஏற்படுத்த ஆரம்பிச்சிருது. இன்னொரு பக்கம் டாஜி, நான் சொன்ன மாதிரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சிஸ் அப்படிங்கிற அந்த குழுவுல எலான் மஸ்கோட விவேக் ராமசாமியும் இருந்தார். ஆனா எலான் மஸ்குக்கும் விவேக் ராமசாமிக்கும் முன்னாடி இருந்தே சரியான டேர்ம்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எலான் மஸ்க் அந்த டாஜி அப்படிங்கிற அந்த குழுவை முழுசா தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படின்னு விரும்புறாருன்னு அந்த கட்சிக்குள்ள இருக்கிறவங்களே வெளியே வந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது விவேக் ராமசாமி இந்த ட்வீட்டும் போட கட்சிக்குள்ள ஒரு அதிருப்தியும் ஏற்பட இதை பயன்படுத்தி எலான் மஸ்க் தான் டாஜில இருந்து விவேக் ராமசாமியை நீக்கிறதுக்கான முக்கியமான வேலைகளை செஞ்சதா இப்போ தகவல் வெளியே ஆரம்பிச்சிருக்கு. ஒரு பத்திரிகைக்கு விவேக் ராமசாமி கொடுத்த பேட்டியில நான் போட்ட அந்த ட்வீட் தான் என்னை டாஜில இருந்து வெளியேற்றுறதுக்கான காரணமா அமைஞ்சது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வெளியா இருந்துச்சு. ஆனா விவேக் ராமசாமி என்ன சொல்றாரு, அப்படி நான் எந்த பத்திரிகைக்கும் நான் வந்து பேட்டி கொடுக்கல அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த பத்திரிகையாளரோ அவர் அனுப்பின மெசேஜை பாருங்கன்னு சொல்லி ஆதாரத்தோட வெளியே போட்டிருக்காரு. அது உண்மையா இல்லையா அப்படிங்கிற விவாதம் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் எலான் மஸ்கும் விவேக் ராமசாமி போட்ட அந்த ட்வீட்டும் தான் அவர் டாஜில இருந்து வெளியே போறதுக்கு முக்கியமான காரணம் அப்படிங்கிற விவாதமும் அமெரிக்காவில் வந்து போய்கிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் டாஜில இருந்து விலகினதை பெருசா எடுத்துக்காம தன்னுடைய அரசியல் பணிகளை திரும்பவும் தொடங்கி இருக்கிறதாக விவேக் ராமசாமி ட்வீட் மூலமா சொல்லியிருக்காரு. ஸோ H1B விசா அப்படிங்கிறது இந்தியா சைனா போன்ற நாடுகளுக்கு மட்டும் கிடையாது, அமெரிக்காவுக்குமே எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்த சம்பவங்களை எல்லாம் நம்ம ஒன்றிணைச்சு பார்க்கும்போது தெரிய வரும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய நிலைப்பாட்டை H1B விசாவுக்கு ஆதரவாக சொல்லியிருந்தாலும் அவருடைய கட்சியில இருந்து ஃபார் ரைட், அதாவது தீவிர வலதுசாரிகளா இருக்கிறவங்க இந்த அமெரிக்கர்களுக்கு மட்டும்தான் இந்த அமெரிக்க வேலைகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறதுனால தன்னுடைய நிலைப்பாட்டுல பின்னாடி எதுவும் மாற்றத்தை கொண்டு வருவாரா இல்ல வேற வகையான நெருக்கடிகளை வேற வகையான சலுகைகளை இதுல கட் பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கதான் செய்யுது. தொடர்ந்து இது போன்ற பல செய்திகளை இந்த டீகோட் நிகழ்ச்சியில நம்ம அலசி ஆராய்ஞ்சுக்கிட்டு இருக்கோம். வேறொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. நான் உங்கள் வெங்கடேஷ். திருமணம் எனும் இனிய சங்கமம். உங்களுக்கு ஏற்ற ஒரு பார்ட்னரை தேர்வு செய்ய சரியான இடம் தமிழ் மேட்ரிமோனி ஆப். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ். இன்றே டவுன்லோட் செய்யுங்கள். விருப்பமான துணையை தேர்ந்தெடுங்கள்.